இப்போ வந்து நம்ம ஒரு பொது வழியில் தேவனுக்கு விரோதமாக வந்து நம்ம ஏதோ பொய் பேசுகிறோம்னு வச்சுங்களேன். பொய் பேசும்போது டக்குன்னு நாக்கை பிடிச்சி இழுத்து அதில் ஒரு சின்ன பகுதியை தேவதூதன் கட் பண்ணுறான்னு வச்சுங்க. அடுத்த முறை பொய் பேசுவோமா? இல்லை நான் ஏதாவது ஒருத்தர் குறை பேசுகிறத இல்லை ஒரு சினிமா பாடலை இன்ட்ரெஸ்ட்டாக கேட்கும்போது தேவனுக்கு பிடிக்காத ஏதோ ஒரு செயலை கேட்கும்போது தேவதூதன் ஒரு சின்ன கட்டிங்கில் ஏதோ ஒன்று வச்சு இந்த காதில் ஒரு பகுதியை கட் பண்ணி எடுத்துறான்னு வச்சுங்களேன். அடுத்த முறை நம்ம வந்து அதை கேட்போமா? பயம் இருக்கும். அந்த பயத்தை வச்சு தேவன் மனிதர்களை அடிமையாக்குறவர் அல்ல. ஒன்றுமல்ல, நாம் ஒரு தனி அறையில் உட்காந்துருக்கிறோம். தனி அறையில் உட்காந்துருக்கோம், கையில் கைபேசி இருக்கிறது. அந்த கைபேசியிலே நாம் வந்து ஒரு இன்ஸ்டாகிராமோ அல்லது வாட்ஸ்அப்போ அல்லது வந்து நம்ம யூடியூப்போ பார்க்குறோம். யாருமே இல்லை. இப்போ நமக்குள்ளே ஒரு எண்ணம் தோணும், என்னென்னா ஒன்று தான், யாருமே பார்க்கலையே, இஷ்டத்துக்கு நீ செய்யலாமே, ஷார்ட்ஸ் பாரு, இல்லை ஏதோ ஒரு காமெடி சினிமா பாரு, இல்லை ஒரு ஆபாச படம் கூட பாரு, உன்னை யார் பார்க்க போகிறா? யாருமே இல்லைப்பா அந்த இடத்துல, வேணால் சுற்றி பாரு. இந்த மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே ஒரு சிந்தனையில் ஒரு எண்ணம் உருவாகலாம். மோஸ்ட்லி எனக்கெல்லாம் வந்திருக்கு. உன்னை நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளி விட்டு ஓடுன்னு சொல்கிறார். பாவத்தை உதறி தள்ளி ஓட சொல்கிறாரு. ஆனால் பிசாசை எதிர்த்து நிற்க யாக்கோபு சொல்கிறார். வேதத்தை கேட்காதவர்களுடைய ஜெபம் கர்த்தர் அருவருக்கிறார். பைபிளே நீங்கள் வந்து படிக்க மாட்டீங்க, இல்லை பைபிள் வசனத்தையே நீங்கள் உள்ளத்தை வச்சுக்க மாட்டீங்க, ஜெபம் மட்டும் பண்ணுவீங்கன்னா அந்த ஜெபத்தை கர்த்தர் அருவருக்கிறார். ஆண்டவருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த காட் கிட்ஸ் வலையொலி வாயிலாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் தேவனுக்கு மிகுந்த நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கிற அத்தனை தேவனுடைய பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி நாம் செல்லக்கூடிய வேத பகுதி என்னென்னா, மோஸ்ட்லி நம்மளுடைய வாழ்க்கையில் காலையில் எழுந்து ஜெபிக்கிறவர்கள் எத்தனை பேராக நம்ம இருக்கிறோம். இரவு நேரத்தில் பெரும்பாலும் ஜெபிக்கிறோம். பட் ஆனால் அந்த காலை ஜெபத்தை எத்தனை பேர் நம்ம செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா மோஸ்ட்லி ரொம்ப கம்மி தான். நிறைய பேர் எந்திரிச்சோன்னு ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு போகிறாங்க, அதெல்லாம் நம்ம மாட்டுக்கிட்டே சொல்ல முடியாது. பட் ஆனால் அந்த ஜெபம் பண்ணும்போது நம்ம என்ன நினைக்கிறோன்னா, தேவனே எங்களோட இருந்துருங்க, நாங்கள் செய்கிற எல்லா வேலையிலையும் நீங்களோட கூட இருந்துருங்க அப்படின்னு நம்ம கேட்போம். மோசே சொன்னது மாதிரி, நீங்கள் எங்களோட இருந்தால் போதும், நாங்கள் விசேஷத்தவங்களாக மாறிடுவோம். இதில் நம்ம யாருமே கவனம் குறைவாக நம்ம நடக்கிறதில்ல. எல்லாருமே இந்த ஜெபத்தை நாம் செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறோம். அப்படி செய்யலைன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் செய்யுங்க. தேவனே இந்த நாள் முழுவதும் நீங்களோட இருங்க அப்படின்னு சொல்ல நம்ம தவறக்கூடாது. ஸோ ஒவ்வொரு நாளும் புதிய புதிய நாளாக பிறக்கும்போது தேவனும் புதிய புதிய விதமாக புதிய புதிய கிருபை நம்மளுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஓகே, இப்போ நம்ம தேவனிடத்தில் ஜெபம் பண்ணும்போது, ஜெபம் பண்ணி நம்ம போகிறோம், நம்ம வெளியில் வேலைக்கு போகிறோம், இல்லை கல்லூரி போகிறோம், பள்ளிக்கு போகிறோம், பல இடங்களுக்கு போகும்போது நாம் அங்கே சம்பாதிக்கக்கூடிய பல நிகழ்வுகளை நாம் எப்படி பார்க்கிறோம்? தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அவரை முன்னிறுத்தி நாம் செயல்களை எல்லாம் செய்கிறோமா? இல்லை ஒரு கவனக்குறைச்சனால ஜெபம் பண்ணுற நேரம் மட்டும், அல்ல சர்ச்சுக்கு போகிற நேரம் மட்டுமே தேவன் என்னோடு இருக்கிறார் அப்படிங்கிற மென்டாலிட்டியில் இருக்கிறோமா? இதை உங்களுக்கே அறியாத ஒரு செய்தி ஒன்று இருக்கிறது. பட் ஆனால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அந்த பகுதியை வாசிச்சுட்டு மேலோட்டமாக போயிருக்கலாம். ஆனால் நான் அந்த வேத பகுதியை வாசிச்சுட்டு என்னால் மேலோட்டமாக கடந்து போக முடியலை. ஏன்னா அந்த இடத்துல அந்த வசனம் எனக்கு ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்துச்சு. அதைத்தான் உங்கள்கிட்ட இன்றைக்கி நான் பகிர்ந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். மத்தேயு புத்தகம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நான் வாசிக்கிறேன். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாக எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். இந்த இடத்துல என்ன சொல்கிறார்னா, ஏன்னா அவர்களுக்கென்று தேவ தூதரை தேவன் நியமித்திருக்கிறார். அவர்கள் எப்போதும் என் பிதாவின் சமூகத்தை தரிசிக்கிறார்கள், தேவதூதர்கள், இவர்களுக்குரிய தேவதூதர்கள் என்று அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. நான் அந்த இடத்துல நின்றேன். இவர்களுக்கென்ற தேவதூதர்கள் என்றால், அப்போ நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் அல்லது பிறர் நமக்கு செய்யக்கூடிய எல்லா செயல்களையுமே நோட்டிஃபை பண்ணி அதை பிதாவாகிய தேவனுடைய சமூகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு ஒரு ஏஞ்சல்ஸ் நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இதில் சிறியர் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா? இந்த சிறியர் யார் அப்படின்னா, நீங்கள் இந்த 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிச்சிட்டே வந்தீங்கன்னா அங்கே ஒரு சம்பவத்தை சீசர்கள் ஃபஸ்ட்டே கேட்பாங்க. பரலோக ராஜ்யத்தில் யார் ஆண்டவரை பெரியவனாக இருப்பான் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா ஏற்கனவே ஆண்டவராக இயேசு என்ன சொல்லியிருந்தார்னா, நீங்கள் 12 சிங்காசனத்தில் வீட்டிலிருந்து இந்த 12 கோத்திரத்தை நியாயந்திருக்கிறவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை குறித்து உங்களுக்கு அறியாதிருக்கிறீர்களா என்று கேட்பார். உங்களுக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து கொள்ள வேண்டாம்னா, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி நீங்கள் வந்து அங்கே வந்து தீர்க்க முடியும்? ஆகவே நீங்கள் சொல்கிறேன், உங்களுக்குன்னு ஒரு வாழ்வு அங்கே இருக்குது, உங்களுக்கு என்ற சிங்காசனத்தை இங்கே நான் வைத்திருக்கேன்னு சொல்லுவோம். இந்த சீசர்களுக்குள்ள ஒரு எண்ணம் என்ன இருந்திருக்கலாம், மேபி என்ன இருந்திருக்கலாம்னா, அப்போ நம்மை காட்டிலும் பெரியவர்கள் இங்கே யார் பரலோகத்தில் இருப்பாங்களா, இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். ஏன்னா எலிசா
மோசே, ஆபிரகாம், இவங்கெல்லாம் பெரிய பெரிய நபர்களாக நம்ம வந்து வேதத்தில் இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு தேவன் இங்கே பரலோகத்தில் பெரிய இடத்த கொடுத்துருப்பாரா, இல்லை நமக்கு பெரிய இடத்த கொடுத்துருப்பாரா என்ற எண்ணங்கள் கூட மோஸ்ட்லி நம்ம வந்து அவங்க உள்ளத்தில் இருந்து இந்த வார்த்தையை வந்து என்ன செஞ்சுருக்கலாம், கேட்டிருக்கலாம். உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சுச்சுவேஷனை அறிந்து கொள்கிறார். அறிந்து கொண்டு என்ன செய்கிறாருன்னா, ஒரு சிறு பிள்ளையை எடுத்து வர சொல்கிறாரு. அந்த சிறு பிள்ளையை கூட்டியாந்து வச்சுட்டு தன்னுடைய மடியில் வச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்கிறார். அதில் 18:3 நீங்கள் வாசிக்கணும்னு நான் நினைக்கிறேன். 18:3 நான் வாசிக்கிறேன். நீங்களும் கையில் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ரொம்ப முக்கியமான வேர்டு அது. நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். பெரியவனாக இருக்கிறது அப்புறம், பட் இந்த பூமியில் நீங்கள் குழந்தைகளைப் போல மாறாவிடில், மனம் திரும்பி மாறாவிடில் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே என்ட்ரி கூட ஆக மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டார். இது இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை தான். ஏன் குழந்தைகளைப் போல மாற சொல்கிறார்? குழந்தைகளுடைய சுவாபங்களைப் போல. அது குழந்தைகளுடைய சுவாபங்கள் நிறைய இருக்குது. அப்படிலாம் நம்ம மாறிட முடியாது. ஒரு இடத்துல பவுல் எழுதா, நீங்கள் குழந்தைகளைப் போல இருப்பதனால் எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கிறது, நீங்கள் பாலை உண்டு இருக்கிறீர்கள், நீங்கள் எப்போது உணவு உண்ணப் போகிறீர்கள் என்ற கேள்விலாம் இருக்குது. எவரே நிறுவர் கூட எழுதுவார். அந்த மாதிரி நம்ம தேவனுடைய சுவிசேஷத்தில், தேவனுடைய வேத வாசிப்பில், தேவனுடைய நடத்துதலில் குழந்தைகளாக இருக்கக்கூடாது. பட் ஆனால் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் குழந்தைகளைப் போல நாம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஒரு இடத்துல இயேசு சொல்வார், புறாவை போல கபடற்றவர்களாகும், சர்ப்பத்தை போல வின உள்ளவர்கள் இருங்கள். ஏனென்றால் நீங்கள் ஓநாய் கூட்டத்துக்குள் உங்களை அனுப்புகிறது போல இந்த உலகத்துக்குள் நான் உங்களை அனுப்புகிறேன். சீசர்களை 12 பேரை பேர் வச்சு என்ன பண்ணுவார்னா, மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் இந்த ஊழியத்துக்கு அனுப்புவார். அப்போ சொல்லக்கூடிய வார்த்தை அது. ஸோ இந்த உலகம் என்பது ஒரு ஓநாய் கூட்டம் போன்ற இருக்குது. இந்த கூட்டத்துக்குள்ளே நாம் எப்படி வாழ்கிறோம், நாம் என்ன செய்கிறோம்? அப்போ நம்ம செய்கிற எல்லா விஷயங்களையும் கவனிக்கிறதுக்கு ஒரு நபர் நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. அவர் தான் தேவதூதராக இருக்கிறார். தேவதூதரை குறித்து நம்ம இன்னொரு சாப்டரில் வந்து நம்ம முழுசாக பேசலாம். தேவதூதரை ஏன் தேவன் உருவாக்கினார், அவங்களுடைய செயல்பாடுகள் என்ன, அவங்களோட தேவன் எப்படி உறவாடுகிறார், இன்றைக்கு தேவதூதர்கள் என்ன பொசிஷனில் இருக்கிறாங்க, அது வேறு லைன், அது ஒரு சாப்டர். ஆனால் இந்த இடத்துல நம்ம ஆணித்தனமாக ஒரு விஷயத்தை நம்பணும். இந்த சிறியருக்கென்று தேவதூதர்கள் எப்போதும் என் பிதாவின் சமூகத்தை தரிசிக்கிறார்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். என்றால் நாம் செய்கிற எந்த செயலையும் நாம் தாழ்மைப்பட்டு நாம் செய்கிறோமா, ஆண்டவரை முன்னிறுத்தி நாம் செய்கிறோமா? ஒன்றுமல்ல, நாம் ஒரு தனி அறையில் உட்கார்ந்துருக்கிறோம். தனி அறையில் உட்காந்துருக்கோம், கையில் கைபேசி இருக்கிறது. அந்த கைபேசியிலே நாம் வந்து ஒரு இன்ஸ்டாகிராமோ அல்லது வாட்ஸ்அப்போ அல்லது வந்து நம்ம யூடியூப்போ பார்க்குறோம். யாருமே இல்லை. இப்போ நமக்குள்ள ஒரு எண்ணம் தோணும், என்னென்னா ஒன்று தான், யாருமே பார்க்கலையே, இஷ்டத்துக்கு நீ செய்யலாமே, ஷார்ட்ஸ் பாரு, இல்லை ஏதோ ஒரு காமெடி சினிமா பாரு, இல்லை ஒரு ஆபாச படம் கூட பாரு, உன்னை யார் பார்க்க போகிறா? யாருமே இல்லைப்பா அந்த இடத்துல, வேணால் சுற்றி பாரு. இந்த மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே ஒரு சிந்தனையில் ஒரு எண்ணம் உருவாகலாம். மோஸ்ட்லி எனக்கெல்லாம் வந்திருக்கு. அப்போ எப்படி நாம் எண்ணம் கொண்டவர்களாக நாம் மாறணும்னா, இந்த வசனம் நம்ம நினைவுக்கு வரணும். யோசேப்புக்கு அப்படித்தான் ஒரு ஒரு சம்பவம் அமைகிறது. வேலைக்காரங்களில் பார்ப்பனில் யாருமே இல்லை, ஒரு தனி அறை. அவள் ட்ரெஸ்ஸை பிடிச்சி உறிஞ்சிட்டா நான் பைபிள் சொல்லுது. அந்த லெவலில் இருக்கிறான். இன்றைக்கி ஒரு அழகான ஒரு பெண் வந்து நம்மளை ஒரு 2 நிமிஷம் பார்த்தாலே இன்றைக்கி விழுந்து போகிற எத்தனையோ கிறிஸ்தவர்களை பார்க்க முடிகிறது. சிரித்தாலே போது நம்ம 10 நிமிஷம் அப்படியே சிரிச்சுட்டு இருக்கிற நிலைமைக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய பரிசுத்தம் அந்த அளவுக்கு இருக்குது. அன்னைக்கு பழைய ஏற்பாட்டில் ஹோலி ஸ்பிரிட்டு வெளியில் தான் இருந்தார், தலைமையில் தான் இருந்தார். சிம்சனுக்கு உதவி தேவைப்படும் போது ஆவியானவர் இறங்குவார். சிம்சன் பலமாயிருவான், கட்டுக்கள் ஒட்டையும், கேட்டால் பிடுங்கிட்டு போயிடுவான். அது மேலேருந்து இறங்குவார். நீங்கள் எரேமியா புஸ்தகம், தீர்க்கதரிசன புஸ்தகங்கள்லாம் நீங்கள் தானியேல் புஸ்தகங்கள்லாம் வாச்சிங்கன்னா கர்த்தருடைய ஆவி அவர்களே வரும்போது அவர்கள் தீர்க்கதரிசனம் உரைத்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாடு, அது பழைய உடன்படிக்கை. இந்த புதிய உடன்படிக்கை நாம் த பெஸ்ட்டான மனிதர்கள். உண்மையிலே நமக்குள்ள தேவன் வாசம் செய்கிறார். நீங்கள் கொரிந்தியர் புஸ்தகத்தில் பவுல் எழுதும்போது அழகாக எழுதுகிற, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். ஆசரிப்பு கூடாரத்தில் இதோட மகிமை ஒரு காலத்தில் வந்து நிறைத்தது. ஆனால் நாமே இப்போ ஆசரிப்பு கூடாரமாக இருக்கோம். நமக்கு உள்ள தேவன் வர்றாரு, வெளியில் இல்லை. வெளியில் வந்த காலம் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட், அது பழைய உடன்படிக்கை. இப்போ இன்சைடில் இருக்கார், உள்ள தேவ ஆவியானவர் இங்கே இருக்கார். இங்கே என்ன இருக்கோ அதுதான் இங்கே வரும், இங்கே என்ன இருக்கோ அதுதான் இங்கே வரும், இங்கே என்ன இருக்கோ அதுதான் இங்கே வரும். இங்கே என்ன நிரப்பி வச்சுருக்கோம்? தேவனுடைய வசனத்தை நிரப்பி வச்சுருக்கோமா? தேவனுடைய வார்த்தையை நிரப்பி வச்சுருக்கோமா? பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருக்காரா? செக் பண்ணி பார்க்கணும். அவர் இங்கே இருந்துட்டா எனக்கு ஒரு உணர்வு வரும். என்ன உணர்வு வரும்? இப்போ 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாச்சோம் இல்லையா? எனக்காக என்னை எப்போதுமே கவனித்து கொண்டு இருக்கிற ஒரு தேவதூதன் எப்போதும் என் பக்கத்தில் இருக்கிறான் என்ற உணர்வு வந்துடும். இந்த வசனம் என் உள்ளத்தில் இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் எடுத்து நினைப்பூட்டாரே, நீ தனியாக இல்லை, நீ தனியாக இல்லை, உன்னை தேவன் பார்க்குறார், உன் பக்கத்தில் தேவதூதன் நிற்கிறான். ஏன்னா பைபிள் சொல்லுது, நீ ரொம்ப உன்னை தாழ்த்துக்கிற, நீ சிறியனா இருந்தியன்னா
நீ மனம் திரும்பப்பட்டவனாக இருந்தீன்னா உனக்கான தேவதூதர்களை கர்த்தர் வச்சுருக்காருங்க. அவங்க எப்போது தேவனுடைய பிதாவுடைய சமூகத்தை தரிசிப்பாங்க. உன்னை குறித்து நீ ஆளே இல்லைன்னு நினச்சி நீ இஷ்டத்துக்கு ஏதோ பார்க்கணும்னு நினச்சி பார்த்துக்கிட்டு இதெல்லாம் உன்னோட கணக்கில் எழுதப்படும். நீ என்னைக்கு மனம் திரும்பினியோ உன்னோட பேரை ஜீவ புஸ்தகத்தில் கர்த்தர் எழுதுறார். நீ மனம் திரும்பதுலேருந்து நீ வெளியே போறீங்கன்னா அவன் ஜீவ புஸ்தகத்தில் பேர் கிறுக்கப்படுது. வசனங்களை உள்ளே வைத்துக்கொள்ளும் போது நம்மை நாமே நிதானித்து பார்த்து அந்த தவறுகளை செய்யாமல் நாம் நம்மளை காத்துக்கொள்ள முடியும். அந்த வஸ்திரத்தை அப்படியே விட்டு கர்த்தர் என்னை பார்க்கிறார், நான் பாவம் செய்வது எப்படின்னு ஓடிட்டான் வெளியில். பாவத்தை உதறி தள்ளி ஓட சொல்கிறாரு. ஆனால் பிசாசை எதிர்த்து நிற்க யாக்கோபு சொல்கிறார். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பாவத்திற்கு விலகி ஓடுங்கள். இந்த 2 சாப்டர் நீங்கள் உள்ளத்தில் வச்சுக்கணும். அந்த தனி அறையில் இருக்கும்போதோ தனி இடத்துல இருக்கும்போதோ இந்த மாதிரி தவறான எண்ணங்கள் வரும்னா அந்த இடத்த விட்டு எந்திரிச்சிடணும். எந்திரிச்சு அந்த வீட்டை காலி பண்ணிட்டு நம்ம வெளியில் போயிட்டு நம்ம குடும்பத்தோடு இல்லை அல்லது நம்ம வேலைத்தலங்களோட அப்படி நம்ம ஜகச்சமாக மாறும்போது நம்மளுடைய சிந்தனை மாற்றும். நிச்சயமாக நாம் வந்து அந்த பாவம் செய்யாதபடி காக்கப்படுவோம். ஏன்னா தேவதூதர்கள் எப்போதும் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்களே. அவங்க தேவ சமூகத்தில் கொண்டு போய் நம்மளுடைய கணக்குகள் எல்லாம் ஒப்புவிப்பாங்களே. நாம் என்ன செய்வோம் கடைசி நாட்களில் இந்த கணக்குகள்லாம் வாசிக்கப்படும் போது, நான் இந்த வசனத்தெல்லாம் உனக்கு சொன்னேனே ஏன் நினைவில் இல்லை, இவ்வளோ நாள் தெரியல இப்போ தெரிஞ்சிச்சுல. இந்த வசனங்களை உங்கள் மனசில் வச்சுக்கங்க. ஆழமாக உங்களை குறித்து எந்த சிறியரையும் இங்கே நீங்கள் அற்பமாக எண்ணாதீர்கள். ஏனென்றால் அவருக்கென்ற தேவதூதர்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். அவர்கள் எப்போதும் பிதாவுடைய சமூகத்தை தரிசிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் தான் சிறியர் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா மனம் திரும்பிட்டோம். நம்ம மனம் திரும்பலைன்னா குழந்தைகளைப் போல மாற வேண்டியது அவசியமாக இருக்குது. அதுதான் ஏன் சொன்னார், குழந்தைகளைப் போல மாறாவிடில் நீங்கள் என்ட்ரன்ஸுக்குள்ளே வர முடியாது. எப்படி மாறுறது? ஒரு குழந்தைய தூக்கி நம்ம மடியில் வச்சுருக்கோம், சும்மா ஒரு அடி அடிக்கிறோம், அடித்தோன்னு அது பயங்கரமாக அழுகுது, நமக்கு வரமாட்டேங்குது. பட் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழித்து ஒரு சாக்லேட்டை வாங்கி கையில் கொடுத்துட்டு வாங்க தங்கம் அப்படின்னா வந்துடும். இவன் தான் என்னை அடித்தான், இவன் கூட மூஞ்சிலே முழிக்க மாட்டேன். வைராக்கியம் கொள்ளுமா? இல்லை அது நம்ம மேலே பொறாமை கொள்ளுமா? எரிச்சல் கொள்ளுமா? இல்லை. ஒரு கண்ணத்தில் அறிந்தால் மறுகண்ணத்தையும் திருப்பி காட்டுங்கள் என்ற குணாதிசயம் அந்த குழந்தைகிட்ட தான் பார்க்க முடியும். ஆனால் நம்மக்கிட்ட இல்லையே. 2 வார்த்தை யாராவது ஒருத்தர் பேசிட்டா 20 வார்த்தை அவங்களுக்கு எதாவது நம்ம பேசுகிறோமே. அப்போ நம்ம இருதயம் எதாவது நிரப்பப்பட்டிருக்கு. குழந்தைகளை போல் மாறி இருக்கமா? இல்லைன்னா குழந்தைகளை போல் மாற வேண்டும். 2 வயசு குழந்தையை கவனித்து பாருங்கள். அந்த அம்மா அடியில் அடிப்பாங்க, அவங்க பேரண்ட்ஸ் அடிப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்து அந்த குழந்தைய தூக்குனா அந்த குழந்தை வந்துடும். ஏன்னா அதுக்கு தெரியும் இவங்கெல்லாம் நம்ம அம்மா அப்பா அப்படின்னு தெரியும். இந்த உலகத்தில் நீங்கள் போகும்போது உங்களை படைத்த தேவன் யார்? இந்த உலகத்தில் பல பாடுகள் பல பிரச்சனைகள் வந்துகிட்டே தாங்க இருக்கும். டக்குன்னு அதெல்லாம் குழந்தைகளை போல் மாறி பிதாவை நோக்கி நம்ம ஓட ஆரம்பிச்சிட்டப்பா அப்படின்னு ஓட ஆரம்பிச்சிட்டா எல்லா பிரச்சனையும் சால்வ். ஒரு பாதையிலே நடந்து போய் கொண்டு இருக்கும்போது 2 வயது குழந்தையை தன் தகப்பன் கையில் பிடித்து கொண்டு செல்லுகிறான். ஏன்னா அந்த குழந்தைக்கு வழிகாட்டுவதே தகப்பன் தான். அந்த ஸ்டேஜ் இப்போ நீங்கள்லாம் உலகத்தில் போகும்போது தகப்பனுடைய கையை பிடித்து போகிறவர்களாக இருக்கணும். தகப்பனுடைய உதவி இல்லாமல் இந்த பூமியில் நம்மளால் வாழவே முடியாது. ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கிறீங்க. இப்போ யாருமே இல்லாத இடத்துல நான் சொன்ன மாதிரி தப்பு செய்கிறது மட்டும் இல்லைங்க. நம்ம நண்பர்களோட பழகும்போது, வேலை ஸ்தலங்களில் போகும்போது, எந்த இடத்துல நாம் இருக்கும்போது நம்மளோட வாயை கண்ட்ரோல் பண்ணுறோமா, நம்முடைய செவியை கண்ட்ரோல் பண்ணுறோமா, நம்முடைய கண்ணை கண்ட்ரோல் பண்ணுறோமா? நாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் ஆவியான ஒரு உள்ளத்துக்குள்ளே இருந்தால் அவர் அதை ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் பண்ணுறார். அப்போ காலையில் எழுந்த உடனே நீங்கள் என்ன செய்யணும்னா, ஆண்டவரே இந்த நாளில் என் இருதயத்தை பூரணமாக நிரப்புங்க. இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும். நீங்கள் என்ன இருக்கோ அதுதான் இங்கே எல்லாம் ஸ்பிரிட் ஆகும். பழைய உடன்படிக்கை நாட்களில் நான் சொன்னேன், கர்த்தருடைய ஆவியானவர் தலைமையில் இருந்தார். இப்போ எபிரேயர் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடி அவர் புது பிரமாணத்தை என்னோட இருதயங்களில் எழுதியிருக்கிறார். ஆகவே இருதயங்களில் வாசம் பண்ணுகிற தேவன் அதிலிருந்து எடுத்து நம்மளுக்கு நினைப்பூட்டுகிறார். பரிசுத்த ஆவியினோட வேலை என்ன? நீதியையும் நியாயத்தீர்ப்பையும் குறித்து நம்ம கண்டித்து உணர்த்தி கொண்டே இருப்பார். அதுக்கு இங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கணும். வசனம் ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஒரு இடத்துல நீதிமொழிகள் வைக்கிறேன், ஒரு வார்த்தை, அற்புதமான வார்த்தை இருக்குது. என்னென்னா, வேதத்தை கேட்காதவருடைய ஜெபம் கர்த்தர் அருவருக்கிறார். பைபிளே நீங்கள் படிக்க மாட்டீங்க, இல்லை பைபிள் வசனத்தையே நீங்கள் உள்ளத்தை வச்சுக்க மாட்டீங்க, ஜெபம் மட்டும் பண்ணுவீங்கன்னா அந்த ஜெபத்தை கர்த்தர் அருவருக்கிறார். அது கர்த்தருக்கு விருப்பமானது அல்ல. சங்கீத புத்தகத்தில் கூட ஒரு வசனம், அருமையான வசனம் இருக்கிறது. என்னென்றா, அக்கிரமி சிந்தை கொண்டு இருந்தனால தேவன் எனக்கு செவி கொடார். வேதாகமத்தை எந்த அளவுக்கு வாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் தேவனோட கிட்டி சேர முடியும், நெருக்கமாக இருக்க முடியும். ஒன்றை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், நாம் என்ன செய்தாலும் நம்மை குறித்து கணக்கு கொடுப்பதற்கு ஒரு தேவதூதர் நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார். நான் இப்படிலாம் பல நேரங்களில் யோசிப்பது உண்டு. என்னென்னா, இப்போ நம்ம ஒரு பொது வழியில் தேவனுக்கு விரோதமாக நம்ம ஏதோ ஒரு பொய் பேசுகிறோம்னு வச்சுங்களேன். பொய் பேசும்போது டக்குன்னு நாக்கை பிடிச்சி இழுத்து அதில் ஒரு சின்ன பகுதியை தேவதூதன் கட் பண்ணுறான்னு வச்சுங்க. அடுத்த முறை பொய் பேசுவோமா? இல்லை நான் ஏதாவது ஒருத்தர் குறை பேசுகிறத, இல்லை ஒரு சினிமா பாடலை இன்ட்ரெஸ்ட்டாக கேட்கும்போது, தேவனுக்கு பிடிக்காத ஏதோ ஒரு செயலை கேட்கும்போது தேவதூதன் ஒரு சின்ன கட்டிங்கில் ஏதோ ஒன்று வச்சு இந்த காதில் ஒரு பகுதியை கட் பண்ணி எடுத்துறான்னு வச்சிங்களேன். அடுத்த முறை நம்ம அதை கேட்போமா?
பயம் இருக்கும். அந்த பயத்தை வச்சு தேவன் மனிதர்களை அடிமையாக்குறவர் அல்ல. அவர் பரந்த மனப்பான்மை உள்ளவர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஏவாள் பழம் சாப்பிடும்போது ஏன் தேவன் தடுக்கலை என்று சொல்லியிருக்கேன். சுயாதீன உணர்வுகளை தேவன் என்றைக்கும் மனிதத்தில் எடுக்கிறது இல்லை. அந்த வீடியோ பார்க்க நினச்சிங்க, இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் தரேன், பாருங்கள். மேக்ஸிமம் சுயாதீனத்தில் தலையிடுவதே இல்லை. அவர் ஒரு ஷேடிஸ் கிடையாது. உங்களுக்கென்று ஒரு சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறார், ஃப்ரீடத்தை கொடுத்துருக்கிறாரு. இந்த ஃப்ரீடத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க? அவர் நினச்சார்னா ஒரு இடத்துல பேதுரு என்ன பண்ணிடுவார்னா, ஆண்டவரை பிடிக்க வரும்போது வாள் எடுத்து மல்குசன் காதை வெட்டிடுவார், அந்த போர் வீரனோட காதை வெட்டிடுவார். உடனே பேதுருக்கிட்ட ஆண்டவர் பேசுவார், நீ என்ன நினச்சிட்டு இருக்க? நான் இப்போ ஜெபம் பண்ணால் என் பரமபிதா 12 லேகியோன் கணக்காக தேவதூர்கள் இங்கே இறக்க மாட்டார் என்று நினைத்து கொண்டு இருக்கிறாயோ, வாளை உரையிலே போடு, வாளை எடுத்தவன் வாளாலே சாவான்னு சொல்லி அந்த இடத்துல பேதுருவை கடிந்து விட்டார். ஒரு இக்கட்டான சூழ்நிலை கூட ஆண்டவர் என்ன செய்கிறான்னா, நான் ஜெபம் பண்ணால் மேலேருந்து படபடையாக வந்து கீழே இறங்கும். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? அவர் நினச்சிருந்தா அந்த முழு உலகத்தையும் தேவ தூரில் இறக்கி கண்ட்ரோல் பண்ணி அடித்த அடிமை மாதிரி தேவனை வழங்க வைக்க முடியுமா? முடியாதா? முடியும். கும்பிடுங்கடா, எல்லாம் கும்பிடுவாங்களா கும்பிட மாட்டாங்களா? நேபுகாத்நேச்சர் ஒருத்தன் சிலையை உண்டு பண்ணி அந்த தேசம் முழுவதும் அவன் காலில் விழ வச்சானா இல்லையா? விழாத 3 பேர், விழாத 3 பேர், தானியோட சத்து 4 பேர். தேவன் அப்படி செய்கிறவர் இல்லை. உங்களோட விருப்பத்தை விட்டுறாரு. ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க, தேவன் ஷேடிஸ் கிடையாது, ஒரு ஷேடிஸ் கிடையாது, அன்புள்ளவர். உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்கார். எந்த நிலையில் நீங்கள் இருக்கும்போது என்னை கடவுள் பார்க்குறாரு. அவருக்கு முன்னாடி நான் பாவம் செய்யப்படி எனக்காக ஒரு தேவதூர் நிற்கிறாங்க. இவங்க என்னை பார்த்துட்டே இருக்கிறாங்க. நான் தப்பு செய்கிறத கண்டிப்பாக அங்கே போய் எங்கள் மேலே சொல்லுவாங்க. இல்லை யாரோ ஒருத்தர் எனக்கு எதிராக எதாவது பிரச்சனைக்கு வந்தால் அதையும் கூட எங்கே போய் சொல்லுவாங்க. எனக்கு தேவனுடைய பாதுகாப்பு வரும், தேவதூரோட பாதுகாப்பு இறங்குவாங்க. உன் பாதம் கல்லி இடாக கொண்டு போகும்படி தேவதூர்கள் உனக்காக என்ன செய்கிறார் ஆண்டவர் கட்டளிட்டு வைத்திருக்கிறார் என்று வேதாகமம் சொல்கிறது. உன் பாதத்தை கல்லில் இடாமல் உன்னை காக்கும்படிக்கு தேவதூர்கள் உனக்கு உண்டு, நமக்கு உண்டு, எல்லாருக்கும் உண்டு. பாதுகாக்கிறதுக்கு மட்டும்தான் தேவதூர்கள் உண்டு. நீ செய்கிற செயல்களை கொண்டு போய் சொல்கிறதுக்கும் தேவதூர்கள் உண்டு. அதைத்தான் இந்த வசனம் சொல்கிறது. நான் படிக்கும்போது மிகவும் ஆச்சரியப்பட்டேன். தொடர்ந்து நாம் வேதத்தை தியானிப்போம். தேவன் நம்மை நடத்துவாராக. ஆமென்.